அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் யூத மக்களை அழிப்பதற்காக ஆமான் செய்த சதியை அறிந்து கொண்ட எஸ்தர் அரசி யூத மக்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். ஆண்டவர் அவருடைய மன்றாட்டை கேட்டார். ஆமானின் பிடியிலிருந்து யூத மக்களை காப்பாற்றி ஆமான் செய்த தூக்கு மரத்திலேயே அவன் தூக்கிலிடப்படுகிறான். மேலும் இந்த பூமியில் வாழ்கின்ற சாதாரண மக்கள் ஆகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடம் கேட்பதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறோம். அப்படி இருக்க நம்முடைய விண்ணக தந்தை இந்த உலகத்தையே படைத்தவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆண்டவர் கூறுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். நாம் நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் மீட்பு பெற வேண்டும் என்று நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். ஆகையால் அந்த ஆண்டவரிடம் நாம் நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்போம். அவர் நமக்கு பதில் தருவார், நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார், நம்முடைய துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார் என்று நாம் நம்பி நம்முடைய மன்றாட்டுகளை அவரிடம் சொல்லுவோம். மேலும் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் முதலில் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இறை வார்த்தை கூறுகிறது. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அப்பா ஆண்டவரே, கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இரவிலே நல்ல நித்திரையை கொடுத்த கிருபைக்காக நன்றி தேவனே. இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வாதங்களால நிரப்பி கொடுத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதங்களால எங்களை நிரப்புகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய தேவனே, இதோ இப்பொழுது இந்த அதிகாலை வேளையிலே எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. நீர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே. பசியினாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுத்து ஆசீர்வதியும் ராஜா. சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்து ஆசீர்வதியும் தேவனே. திருமண காரியத்துக்காக அநேக பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதியும் ராஜா. கர்ப்பத்தின் கனிக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தேவனே. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ராஜா. ஈசாக்கு ரபேக்காலுக்காக ஜெபித்த போது குழந்தை பாக்கியத்தை கொடுத்த தேவன், இதோ இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு குழந்தை வேண்டுமே என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் கடன் பாரத்தினால தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய தேவையெல்லாம் சந்தியும் ராஜா. நோயினாலும் வேதனையினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பூரண உடல் சுகத்தை கட்டளையிடும் ராஜா. ஆண்டவரே, பேதுருவின் மாமியாருக்கு சுகத்தை கொடுத்த தேவன், இன்னும் அநேக மக்களை நோயிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், இதோ இந்த பிள்ளைகளுக்கு பூர்ண சுகத்தை கட்டளையிடும் ராஜா. பூர்ண விடுதலை கட்டளையிடும் ராஜா. ஆண்டவரே, பிசாசின் பிடியில சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு, பில்லி சூன்ய கட்டுகள்னால சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடும் ராஜா, கொடும் தேவனே. அந்த அசுத்த ஆவிகள் அவர்களிடமிருந்து வெளியே போகட்டும் ராஜா. சாத்தான் அவர்களை அணுகாதவர்களை உடைய ரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்து கொள்ளும் ராஜா. ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் தேவனே. அன்பின் தேவனே, திருச்சபை வழி நடத்துகிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் தேவனே. அவர்களுக்கு பூரண உடல் சுகத்தை கட்டளையிடும் தேவனே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே பாய்ந்து வருவதாக ராஜா. அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் ராஜா. உம்முடைய பணிக்கென்று நீர் தேர்ந்தெடுத்த மகனை தொட்டு ஆசீர்வதியும் ராஜா. பூரண உடல் சுகத்தை கட்டளையிடும் ராஜா. சுகத்தை கொடும் தேவனை. அப்படியே கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, பொது தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஞாபக சக்தி, பூரண உடல் சுகத்தையும் கட்டளையிடும் அப்பா. இன்னும் அநேக தேர்வுகள், நுழைவு தேர்வுகள் எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் தேவனே. எல்லோரோடும் கூட இருந்து அவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க கிருபை செய்யும் ராஜா. அவர்கள் தேர்ச்சி பெற்று அவருடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்துக்கு செல்ல உதவி செய்யும் தேவனே. அப்படியே நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தேவனே, நன்றி இயேசுவே. இன்னும் அநேக தேவைகள்னால ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ராஜா. எல்லோரையும் ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார்.
என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்னென்றைக்கும் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூறும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழிய செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகி எனக்கு உதவி செய்யும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 7 முதல் 12. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பாரல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.